அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா, இப்போ நீங்க வண்டியில போயிட்டு இருக்கிறீங்க, டிராபிக்லாம் வந்து கொஞ்சம் பார்த்து வண்டி ஓட்டுறது. இப்பதான் வந்து ஹை ஸ்பீட்ல நான் வந்து போகணும்னு எனக்கு ஆசை வருது அப்படின்ற மாதிரிலாம் வந்து போகாதீங்க. அண்ட் வந்து ஒரு தேவையில்லாத ஒரு சோம்பேறித்தனம் அப்படிங்கிறது வந்து புதுசா வர்றது, உங்களுக்கு வந்து ரொம்ப பிடிச்சவங்க கூட வந்து அதிகமா கோபம் வர்றது, ஸோ நீங்க வந்து யாராவது ஏதாவது ஒண்ணு சொன்னாங்க அப்படிங்கிறத நம்பிட்டு ஃபேமிலிக்குள்ள வந்து சண்டை போடுறது, இந்த மாதிரி அந்த எமோஷன்ஸ்ல வந்து ஒரு பெரிய அந்த கிராஃப் போட்டீங்க அப்படின்னா அது பாட்டு எக்கு தப்பா ஏறி இறங்கக்கூடிய ஒரு காலமா இது இருக்கு. அதனால ரொம்ப அமைதியா வரக்கூடிய 1.5 வருஷத்தை வந்து யோசிச்சு நிதானமா இந்த விஷயத்துக்குலாம் நம்ம கோவப்படணுமா? ஏன்னா பொதுவா வந்து மகர ராசிக்காரங்க அவ்வளவு சீக்கிரம் கோவப்பட மாட்டாங்க. ஆனா அவங்கள வந்து ட்ரிகர் பண்ற மாதிரி பண்ணி விட்டாங்கன்னா அந்த கோபத்தை வந்து அவங்க கூட இருக்கிறவங்களால தாங்க முடியாது. ஸோ அந்த அளவுக்கு வந்து கோபம் வரும். ஸோ நீங்க வந்து ஒரு கோபப்படுறதுக்கு முன்னாடி இது தேவைதானா, இது நம்ம வந்து கண்டிப்பா இந்த விஷயத்துக்கு இவ்வளவு ரியாக்ட் பண்ணணுமா அப்படிங்கறத யோசிச்சு பண்ணீங்கன்னா நிச்சயமா இந்த காலகட்டம் உங்களுக்கு ரொம்பவே நல்லா இருக்கும். சடனா வந்து ஏதாவது ஒரு வியாதி வர்றது, இவ்வளவு நாள் நல்லா தான் இருந்துட்டு இருப்பாங்க, திடீர்னு வந்து ஏதாவது ஹாஸ்பிட்டலைஸ் ஆகுறது, இந்த மாதிரி சூழ்நிலைகளும் வந்து இருக்குங்க. அதனால ஹெல்த் மேல கொஞ்சம் கவனம் செலுத்துனீங்க அப்படின்னா நல்லது. அண்ட் இது தவிர நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி உங்களுடைய ஜாதகத்துல இந்தந்த இடத்துல வேற ஏதாவது கிரகங்கள் இருக்கா அப்படிங்கிறதையும் பார்த்துக்கோங்க.